ஓகேவா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தரணியின் பயணம். நான் உங்கள் தரணி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் மீன் கடைக்கு டிஃபன் சாப்பிட தாங்க வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். நான் இந்த கடையில் மீன் ஃப்ரை, சிக்கன் சில்லி அண்ட் இட்லியும் மீன் குழம்பு தாங்க சொல்லியிருந்தேன். மெயினாக இது எல்லாத்தையுமே வாழை இலையில் வச்சு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கடையில். அப்புறம் ஆர்டர் பண்ண எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. நானும் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். இட்லியும் மீன் குழம்பு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வேறு லெவல்லே சொல்லலாம், ஒர்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு அந்த ஆனியனோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா வந்துட்டு உண்மையிலே குட்டு. அப்புறம் சிக்கன் சில்லி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, இதையும் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த சிக்கன் சில்லிக்கு வந்துமே ஆனியன் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையுமே நல்லா தான் இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ஒன்று மேலே தூவி கொடுக்குறாங்க, அந்த பெப்பர் பொடி மாதிரி தூவி கொடுக்குறாங்க மசாலா. அது வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்குது. இந்த சிக்கன் சில்லிக்காகட்டும் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்குமே வந்துட்டு அவங்க அந்த மசாலா தூவி கொடுத்தாங்க, நல்லாவே இருந்தது. இந்த கடையில் அட்டன் டைமில் ஒரு 15-20 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இட வசதியுமே இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். ஓவராலாக இந்த கடையை பற்றி சொல்லணும், ஒர்த்துங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஒரு ஆள் நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா தரமாகவும் கொடுத்துட்டு வராங்க. கட்லா எல்லா கடையில் அடுத்த வாரம் வந்து பரோட்டா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், நண்டு வறுவல், அனைத்து வகையான மீன் வறுவல் எல்லாம் அடுத்த வாரம் தான் வைப்பாங்க. ஏன் பிரியாணி லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஆரியா பேக்கரி ஒன்று இருக்குது. அந்த பேக்கரி கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை லொக்கேட்டாக இருக்குது. மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நல்லா லைக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு தரணியின் பயணம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா மக்களே.